வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். இன்றைக்கு தேதி 17/5/2024, அதாவது மே மாதம் 17ஆம் நாள் 2024ஆம் வருடம். இப்பொழுது நேரம்னு பார்த்தீங்கன்னா பிற்பகல் 2:15 மணி ஆகிறது. முன்னதாக பதிவாகி இருக்கக்கூடிய செயற்கைக்கோள் காணொளிகளை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது தற்பொழுது மத்திய அடுக்கில் தமிழகத்திற்குள்ளாக, அதாவது நிலப்பகுதிகளுக்கு மேலே 3.1 கிலோமீட்டர்கள் உயரத்தில் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதை நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது. இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தமிழக உட்பகுதிகளில் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகமாகவே இருக்கிறது. தற்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மழை மேகங்கள் மிக சிறப்பாகவே பதிவாக தொடங்கிவிட்டது. காலை நேரத்திலிருந்தே சில இடங்களில் மழை மேகங்கள் உக்கிரம் அடைய தொடங்கி இருப்பதை என்னால் ரேடார் படங்களின் வாயிலாக அறிய இயன்றது. அப்புறம் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, இப்போ நீங்கள் காட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சி இருக்குது இல்லையா, அதாவது மத்திய அடுக்கில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய அந்த சுழற்சின்னு சொல்லலாம். ஏன்னா 3.1 கிலோமீட்டர்கள் உயரத்தில் இருக்குது இல்லையா, ஸோ அதை நம்ம மத்திய அடுக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மத்திய அடுக்கில் நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சி தான் புயலாக உருவெடுக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் நிறைய நண்பர்களுக்கு எழுந்திருக்கலாம். அதாவது இங்கே இருக்கக்கூடிய சுழற்சி என்னதான் ஒரு அளவுக்கு தரைப்பகுதிகளிலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கி, அதாவது கீழடுக்கிலும் அதனுடைய தாக்கத்தை ஒரு கட்டத்தில் அது கடல் பகுதிகளில் ஏற்படுத்த தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுக்கு மேற்கு பசிபிக் கடல் பரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அலைவுகளின் தாக்கம் என்பது மிகவும் முக்கியம். இது இப்போ நடக்கக்கூடிய விஷயம் மட்டும் கிடையாது. வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு பசிபிக் கடல் பரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அலைவுக்கான முக்கியத்துவம் என்பது மிக மிக அதிகமாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த தாய்லாண்டை கடந்து அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளுக்கு ஒரு பல்ஸ் வடிவத்தில் அது வரும். ஒரு அகடு மாதிரி வரும். வடுகுறைந்த நிலையில் தான் வரும். அது என்ன தான் வலுகுறைந்த நிலையில் இருந்தாலுமே நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளை அடைந்த பிறகு, அந்தமான் கடல் பரப்பை அது எட்டிய பிறகு இங்கே இருக்கக்கூடிய கடல் பரப்பு வெப்பநிலையின் தாக்கத்தினால அது மென்மேலும் உக்கிரமடையும். ஏன்னா ஏற்கனவே அதுக்குள்ளே ஒரு உக்கிரமான முகம் என்பது இருக்கும். மேற்கு பசிபிக் கடல் பரப்புலேயே அது உக்கிரமடைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சுழற்சியாக தான் இருந்திருக்கும். அதன் பிறகு அது வலு குறைந்து நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளுக்கு ஒரு பல்ஸ் மாதிரி வரும். நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளை அடைந்தவுடன் அதனுடைய கோர முகத்தை அது காட்டத் தொடங்கும். இப்படி தான் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்திலேயே அதிகமான சுழற்சிகள் உக்கிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது இந்த பல்ஸ் அடிப்படையாக கொண்டு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால தான் எனக்குமே மேற்கு பசிபிக் கடல் பரப்பில் இருக்கக்கூடிய சூழல்களை நம்ம உற்று நோக்குவோம். எல்லா காலகட்டத்திலையும் நம்ம உற்று நோக்குவோம் இல்லையா. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலே நம்ம உற்று நோக்குவோம். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சிகள் அடிக்கடி உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அப்புறம் தென்மேற்கு பருவமழையில் ஏன் வங்கக்கடல் பகுதிகளில் சுழற்சிலாம் உருவாகணும்னு கேட்டிங்கனாக்கா, சுழற்சி உருவானால் மேற்கு திசை காற்று மென்மேலும் வீரியம் அடையும். இந்த மாதிரி தான் நடக்கும். இப்போ செப்டம்பர் மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுழற்சி உருவாகி டிப்ரெஷனாக கூட ஃபார்ம் ஆகும். டீப் டிப்ரெஷனாக கூட சில நேரங்களில் ஃபார்ம் ஆகும். அது மட்டும் அல்லாது சில நேரங்களில் புயலும் உருவாகி இருக்கிறது. இதற்கு முந்தைய காலகட்டங்களிலேயே உருவாகி இருக்கிறது. நிலப்பகுதிகளிலேயே பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதிகளிலிருந்து அது நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி அதன் பிறகு அப்படியே மேற்கு நோக்கி பயணித்து செல்லும். இதெல்லாம் நீங்கள் வருங்காலத்தில் பார்ப்பீங்க. இது தொடர்பாக ஒரு மிகப்பெரிய காணொலியை கூட நமது அறிவு பசி சேனலில் நான் பகிர்ந்துருக்கிறேன். எப்படி ஐடிசிஎஸ்எட் ஆக்சிஸ் ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில், அதாவது நம்முடைய பருவமழைக்கு முந்தைய காலகட்டங்களில், அக்டோபர் மாதம்னு கூட சொல்லலாம். ஸோ நம்முடைய வடகிழக்கு பருவமழைக்கு முந்தைய காலகட்டத்தில் வங்கக்கடல் பகுதிகளில் கடல் பரப்பு வெப்பநிலை அதிகரித்து இருக்கும். கன்வெக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இம்ப்ரூவ் ஆகி இருக்கும். அந்த மாதிரியான நேரத்தில் பசிபிக் கடல் பரப்பிலிருந்து வரக்கூடிய அந்த அலைவுகள் இந்த கடல் பரப்பில் பல்வேறு சுழற்சிகளை ஏற்படுத்தும். அந்த சுழற்சிகள் நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி அதன் பிறகு நிலப்பகுதிகளிலேயே பயணிக்கும். நிலப்பகுதிகளில் சுழற்சி உக்கிரமடைந்து அதன் பிறகு வலுகுறைந்த நிகழ்வுகளும் உண்டான. நிலப்பகுதிகளில் போதிய அளவிற்கு அதற்கு ஈரப்பதம் கிடைக்காததன் காரணமாக அதனால் ரொம்ப பெரிய அளவில் உக்கிரமடைய இயலாது பொதுவாக. பட் அப்படி இருந்துமே கூட கடந்த சில ஆண்டுகளில், குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 ஆண்டுகள் இருக்கும், அதற்கு முன்பு 2017 இல்லை 2018 நினைக்கிறேன், அந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுழற்சியானது நிலப்பகுதிகளிலேயே, அதாவது அது கடல் பகுதிகளில் இருக்கும் போது ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் நிலப்பகுதிகளுக்கு உள்ளாக ஊடுருவி அதன் பிறகு அது உக்கிரமடைந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இங்கெல்லாம் பலத்த காற்று வீசியது. அதாவது தமிழக
அது நிலப்பகுதிகளுக்குள்ளே நகர்ந்து போகுது இல்லையா. ஸோ காற்று வந்து உங்களுக்கு பயங்கரமாக வீச ஆரம்பிச்சிடும். மேற்கு திசை காற்று வீரியம் பெற்றோம், ஆடி மாத காற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பயங்கரமான காற்று இருக்கும். பகல் நேரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடலோரத்தில் கூட அந்த மாதிரியான காற்றுலாம் இருந்தது. அப்போ தாராபுரத்துலலாம் மணிக்கு 75 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் கூட அந்த நேரத்தில் காற்று வந்து வீசி இருக்கலாம். நான் சொல்கிறது வந்து 2017 அல்லது 2018 தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நிகழ்ந்த அந்த விஷயம். ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்தில் இந்த மாதிரியான சூழல் வந்து நிகழ்ந்திருக்கும். சரி, இந்த பழசு எதுக்கு இப்போ வரும். இப்போ இங்கே ஒரு சுழற்சி உருவானது அப்படிங்கும்பொழுது இந்த சுழற்சி நகர்ந்து அந்த சுழற்சியுடன் இணைந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ இதுதான் வந்து மெயின் ஃபேக்டராக இருக்குது. இந்த சுழற்சி தரைப்பகுதிகளில் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் இது நகர்ந்து கடல் பகுதிகளை அடைந்து அது வந்து கீழடுக்கிலும் அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி வைத்துக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி நடந்ததுன்னா கடலோர பகுதிகளுக்கு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் வானிலை ஆய்வு மையம் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அதாவது நாமளும் இந்த மாதிரியான ஒரு பாசிபிலிட்டி நடந்ததுனாக்கா கடலோர பகுதிகளில் மீண்டும் கனமழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். ஏன்னா சுழற்சியானது உங்களுக்கு மறுபடியும் பார்த்திங்கனாக்கா கிழக்கு நோக்கி நகருது இல்லையா. ஸோ அதனால தான். பட் இதற்கான பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. இப்பொழுதுக்கு மத்திய அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சியின் தாக்கத்தினால அடுத்த 24 மணி நேரத்தில் எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். அதன் பிறகு இந்த சுழற்சியானது மேற்கு நோக்கி கிழக்கு நோக்கி நகர்ந்து காற்றின் வேகத்தை அதிகப்படுத்தும். அங்கிருந்தும் ஒரு சுழற்சியானது வருது இல்லையா, அது வந்து உக்கிரமான சுழற்சியாக இருக்கும். ஸோ அதனுடைய ஃபோர்ஸில் இதை இழுக்கும்பொழுது பார்த்திங்கனாக்கா இது ரொம்ப வேகமாகவே நகர்ந்து செல்லும். ஸோ மேற்கு திசை காற்றினுடைய வீரியமானது 18, 19, 20, 21ஆம் தேதிகளில் அதிக அளவில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்து கொள்ளுங்கள். அப்புறம் நிலப்பகுதிகளில் ஊடுருவி நகர்ந்து செல்லுன்னு சொன்னீங்கன்னாக்கா நான் இப்போ சொல்லலை, இது வந்து தென்மேற்கு பருவமழை தொடங்கிய பிறகு இதெல்லாம் வந்து நடக்கும். அதையும் நீங்கள் வந்து கிளியராக இருந்துக்கோங்க. ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துலாம் இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி சுழற்சிகளை பார்க்கலாம். நிலப்பகுதிகளுக்குள்ளே நகர்ந்து செல்கிறத, குறிப்பாக நம்ம நாட்டின் மத்திய பகுதிகளுக்குள்ளே நகர்ந்து செல்கிறதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். இல்லை அறிவுப்பசி சேனலில் போய் அந்த வீடியோ வேணாலும் பாருங்கள். முடிஞ்ச அதனுடைய இணைப்பு முகவரியை கூட நான் வந்து கொடுக்குறேன். உங்களுக்கு அதில் கிளியராக இருக்கும். ஐடிசிஇசட் ஆக்சிஸ் பூமியினுடைய வடக்கு அரைக்கோளத்தில் எப்படி எப்படிலாம் முன்னேறும் அப்படிங்கிற மாதிரி அதில் நான் ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லியிருப்பேன். அந்த காணொலியை நான் மறுபடியும் ரீமேக் பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணுறேன் வருங்காலங்களில். ஏன்னா அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும். அப்போ என்கிட்ட இருந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸுங்கிறது வேறு, இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அலைபேசியாக இருக்கட்டும். இப்போ நான் கேமரா வச்சு பண்ணுறதில்ல, அலைபேசி வச்சு தான் பண்ணுவேன். ஸோ அலைபேசியாக இருக்கட்டும். அதே போல் இப்போ கொஞ்சம் கான்ஃபிகரேஷன் கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய சில எப்படி சொல்கிறது, சில எலக்ட்ரானிக் சாதனத்தை பயன்படுத்தி கொண்டு இருப்பதனாக மின்னணு சாதனம் கூட வச்சுக்கோங்க. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சரி, நம்ம இப்போ வந்துடுவோம். இப்போ இந்த சுழற்சி வந்து இப்படி நகருது அப்படிங்கும்போது நிச்சயமாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது. 18, 19, 20, 21ஆம் தேதி அன்று கன்னியாகுமரி மாவட்டத்திலாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில், அதே போல் பார்த்திங்கனாக்கா நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில், தேனி மாவட்ட பகுதிகளில், மதுரை மாவட்டத்திலும் அந்த நேரத்தில் மழையானது பதிவாகும். அடுத்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் மழையானது பதிவாக தான் போகுது. உட்பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம். இப்பொழுது நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்தவரையில், அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது, இப்போ ஓசூர் பகுதிகளெலாம் சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஓசூர் அருகில் மழை மேகங்கள் சில இடங்களில் பதிவாகி வந்தது. இப்பொழுது பார்த்திங்கனாக்கா ராயக்கோட்டை, தேன்கனிக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், சூளகிரி மற்றும் ராயக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில், இவை தவிர்த்து பார்த்திங்கனாக்கா கோலார், தங்கவயல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லையோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை மேகங்களை நம்மளால் காண இயல்கிறது. இவைகள் மட்டுமல்லாது தற்பொழுது உட்பகுதிகளில், அதாவது ஏற்காடு மற்றும் அரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது. வாழப்பாடி, ஏத்தாப்பூர் சுற்று வட்டார பகுதிகளில், இவை தவிர்த்து கங்கவல்லி மற்றும் தம்மம்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகி வருகிறது. சின்ன பாலமலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கோம்பை புதூர் மாதிரியான பகுதிகள், அங்கெல்லாம் கூட மழை மேகங்களானது பதிவாகி கொண்டு இருப்பதையும் நம்மால் வந்து உறுதி செய்ய இயல்கிறது. ஸோ இந்த காலகட்டத்தில் இப்படியான மழை வந்து கிடைக்கிறது அப்படிங்கிறது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான். அதே போல் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட நம்ம திருவாரூர் மாவட்ட பகுதிகளில் கூட திருத்துறைப்பூண்டிக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடங்களில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது. என்ன பகுதின்னு பார்த்திங்கனாக்கா மூணாங்காடு மற்றும் நம்மளுடைய திருத்துறைப்பூண்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், அந்த சாலையில் ஏடையூர் மாதிரியான பகுதிகளில் கூட, வடப்பாதி மாதிரியான பகுதிகளில் கூட மழை மேகங்கள் பதிவாகி வருகிறது. அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா நம்ம
திருக்கணாஞ்சேரிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, வலங்கைமானுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இடத்துல கூட, வலங்கைமான் நீடாமங்கலம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட ஒரு சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மளால் காண இயலுகிறது. ஸோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை மேகங்கள் தமிழகத்தில் பதிவாகி வருகிறது அப்படிங்கிறதுல மாற்றங்கள் கிடையாது. மேலும் பதிவாகலாம். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மழை வாய்ப்பு இருக்குது. தென்காசி மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். கேரள எல்லையை ஒட்டியிருக்கக்கூடிய தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. பெரியார் அணை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மழையானது பதிவாகும். நெல்லை மாவட்டத்திலும் மழை பதிவாகும். வள்ளியூர் நாங்குநேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. தற்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா ரேடார் படங்களில் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி வருவதையும் நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது. இப்போ அடுத்த 24 மணி நேர மழை வாய்ப்புகளை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டு விட்டு இந்த காணொலியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். அதன் அடிப்படையில் நம்ம பார்த்தோம்னாக்கா அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த சுழற்சி நீடித்து கொண்டு இருப்பதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் மழையானது பதிவாகும். நெல்லை மாவட்ட பகுதிகளிலும் நெல்லை மாவட்ட உட்பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். நாங்குநேரி திருநெல்வேலி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், திருநெல்வேலி தூத்துக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழை பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. கோவில்பட்டி கயத்தாறு இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் திசையன் விலையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. சிவகங்கை மாதிரியான மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். மானாமதுரை கமுதி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. வாடிப்பட்டி திண்டுக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் நத்தத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம். அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஜக்கம்பட்டி போடிநாயக்கனூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் உட்பட தேனி மாவட்ட பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் இருக்கிறது. கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதிகளில் குறிப்பாக கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி, அதாவது ஊட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். முதுமலை வனப்பகுதிகளிலும் மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு. சேலம் மாவட்டத்திலும் மழையானது பதிவாகும். ஆல்ரெடி சேலம் மாவட்டத்தில், சேலம் மாநகரில் கூட சில இடங்களில் மழை பதிவாகி இருப்பதாக எனக்கு அங்கு வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களின் வாயிலாக தகவல்களும் கிடைக்க வந்திருக்கிறது. ஈரோடு மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது. தருமபுரி மாவட்டத்திலாம் சில இடங்களில் இப்பொழுதே சிறு சிறு மழை மேகங்கள், இப்போ அரூர் தருமபுரி மாவட்ட பகுதி தான் இல்லையா, ஸோ ஏற்காடு அரூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் சாலைகளெல்லாம் மழை மேகங்கள் பதிவாகி இருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் முன்னதாக மழை மேகங்கள் பதிவாகி வந்ததையும் என்னால் காண இயன்றது. வேலூர் மாவட்டத்திற்கும் மழை வாய்ப்பு இருக்குது. பெங்களூர் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. பாலக்காடு கணவாய் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. தாராபுரம் பழனி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். வெள்ளக்கோயில் சென்னிமலை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், திருப்பூர் தாராபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் ஓரிரு இடங்களில், பொள்ளாச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில், வால்பாறை பொள்ளாச்சி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையும் சில இடங்களில், பாலக்காடு மற்றும் கோயம்புத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலைக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு. சென்னிமலை வெள்ளக்கோயில் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மழையானது பதிவாகலாம். நாமக்கல் மாவட்டத்திற்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நாமக்கல் ராசிபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், ஈரோடு நாமக்கல் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இவைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, உங்களுக்கு டெல்டாவில் கூட சில இடங்களில் மழை பதிவாகலாம். இப்போதே பார்த்தீங்கன்னாக்கா நீடாமங்கலம் வலங்கைமான் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலெல்லாம் மழை மேகங்கள், சிறு சிறு மழை மேகங்கள் தான் அங்கங்கே பதிவாகி கொண்டு இருக்கிறது. ஸோ அங்கங்கே மழையானது டெல்டாவிலும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. இவை போக நாம் பார்த்தோம் ஏன்னா தூத்துக்குடி மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக வடமேற்கு பகுதிகளில், புதுக்கோட்டை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். புதுக்கோட்டை காரைக்குடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், தஞ்சாவூர் புதுக்கோட்டை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழை பதிவானது என்று நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. சேலம் மாவட்டத்தில் ஆல்ரெடி மழையானது பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அப்புறம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. மெல்ல மெல்ல காற்றின் வேகம் அதிகரிக்கும். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தென் மாவட்டங்களை பொறுத்தவரையில், குறிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களை பொறுத்தவரையில் காற்றின் வேகம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது. நாளைக்கு வெப்பசலன மழை மேலும் உக்கிரமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. வட தமிழகத்தில் கூட நாளைக்கு ஓரளவுக்கு பரவலான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். தென் தமிழகத்திலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே போல் இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளில் தென்மேற்கு பருவக்காற்று மிக வீரியமாக 19ஆம் தேதி வாக்கில் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஊடுருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. உட்பகுதிகளில், அதாவது நூறு மாதிரியான பகுதிகளில் நம்ம கனத்த மழையை கூட அடுத்து வரக்கூடிய காலங்களில் இலங்கையில் எதிர்பார்க்கலாம். சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது இலங்கையை பொறுத்தவரையில். ஸோ அதையும் இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். நம்முடைய கிழக்கு பகுதிகளை பொறுத்தவரையில்
அங்கே வந்து பெரிய அளவிற்கு ரொம்ப பெரிய டிசாஸ்டர்லாம் இந்த காலகட்டத்தில், அதாவது இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல்களில் அடுத்த ஒரு 2-3 நாட்களில் பெரிய அளவுக்கு டிசாஸ்டர்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. பட் இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளுக்கு அது இருக்குது. கொழும்பு மாதிரியான பகுதிகளில் கூட கனத்த மழை பதிவாகலாம் 19ஆம் தேதி வாக்கில். அதையும் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அதன் பிறகு சுழற்சியானது வெளியே வரும் அப்படி என்கிற பொழுது இது வந்து மத்திய அடுக்களை கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த காணொலியில் கூட நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் முடிஞ்சால் நான் அதை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த காணொலியிலேயே நீங்கள் வந்து பார்க்கலாம், சுழற்சியானது நகர்கிறது. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுழற்சியானது தீவிரமடைய முற்பட்டு வருகிறது. அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது தென் மாவட்டங்களில் கூடுகிறது. ஸோ இதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மை தென் மாவட்டங்களில் அதிகரிக்கிறது. ஸோ சுழற்சி வந்து வெளியே வருது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்குதா, அதாவது முன்பு மத்திய அடுக்கில் நிலவி கொண்டிருந்த அந்த சுழற்சி தான் மத்திய அடுக்கிலேயே அப்படியே வெளியே வர்றதை உங்களால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேற்கு திசை காற்றினுடைய வீரியம் அதிகரிப்பதையும் உங்களால் வந்து காண இயலும். ஸோ இலங்கையில் எப்படி அதிகரிக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ இலங்கையில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. இலங்கையினுடைய மேற்கு பகுதிகளில் நூவரெலியா மாதிரியான கொஞ்சம் மலைப்பாங்கான பகுதிகளிலும் கனத்த மழையானது பதிவாகலாம். அதை இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கும் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனையும் கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் சுழற்சி விலகி போணுச்சுனாக்கா நமக்கு வெப்பம் கூடுமான்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக கூடும். வடகடலோர மாவட்டங்களுக்கு வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப அதிக அளவில் நம்ம எதிர்பார்க்க தேவை கிடையாது. பட் ஆனால் வெப்பநிலை அதிகரிக்கும், அதை உங்களால் வந்து உணர முடியும். 25ஆம் தேதி வாக்கிலலாம் வெப்பநிலை கூடுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இது தொடர்பாகவும் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அவ்வளோதான் தோழர்களே, இந்த காணொலியை அதாவது நம்ம தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். நன்றி, வணக்கம்.